Welcome to Lavi Men Kids. ஒரு அடர்ந்த பெரிய காட்டுல எல்லா மிருகங்களும் அமைதியா வாழ்ந்துட்டே இருந்தாங்க. ஆனா அந்த காட்டுல ஒருத்தன் மட்டும் ரொம்ப திமிரா நடந்துட்டே இருந்தான். அவன்தான் மதங்கன். தான் காட்டுல பெரியவன், பலசாலி அப்படின்னு கர்வம் பிடிச்ச யானை. இந்த காட்டுல என்னை விட பெரியவன் யாருமே இல்ல. என் வழியில வந்தா சும்மா விட மாட்டேன். அதே நேரம் ஆற்றங்கரையில ஒரு சின்ன தச்சன் எறும்பு தினசரி வேலைக்கு போயிட்டு இருந்தது. யானை வேண்டும்னே தன் காலால மண்ணை வாரி அந்த சின்ன எறும்பு மேல கொட்டினது. ஏய், சின்ன எறும்பு, என் காலடி கிட்ட வராத, ஒரே மிதியில நசுங்கி போயிருவ. எறும்பு அங்கிருந்து அமைதியா சென்றது. சில நாட்கள் கழிச்சு காட்டுல பெரிய விழா நடந்தது. எல்லா மிருகங்களும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய மரம் சரிந்து விழுந்தது. மதங்கன் யானை ஓடி வந்து மரத்தை தள்ளி பார்த்தது. ஆனா மரம் அசையவே இல்லை. என் முழு சக்தியையும் போட்டும் இந்த மரம் நகரலையே. அப்போதான் அந்த சின்ன எறும்பு ஆயிரக்கணக்கான நண்பர்களோடு அங்கே வந்தது. மரத்துக்கு அடியில ஒரு சின்ன கூர்மையான கல் முட்டு கொடுத்து கொண்டிருந்ததை எறும்புகள் கவனிச்சாங்க. இந்த சின்ன கல்ல மட்டும் நகர்த்தினா போதும், எல்லாரும் சேர்ந்து தள்ளுங்க. ஒரே நொடியில பெரிய மரம் உருண்டு விலகிச்சு. குட்டி மிருகங்கள் எல்லாம் தப்பிச்சாங்க. மதங்கன் யானை தலை குனிந்து நின்னது. அவனுக்கு தன் தவறு புரிஞ்சுது. என்னால முடியாதத நீங்க செஞ்சிட்டீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. யானையாரே, உருவத்தை பார்த்து யாரையும் எடை போடாதீங்க. சின்ன அச்சாணி தான் பெரிய தேரை ஓட்டுது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. டெய்லி சூப்பர் கியூட் வீடியோஸ் வரும்.